அண்மை செய்தி. காஞ்சி சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்தவொடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்கு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவரை பற்றி சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான ரைட் அப், இன்னும் வீடியோக்கள் இதெல்லாம் வருது. இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. இந்த புனிதமான காரியத்திற்கு பின்னால் மகன், அம்மா, அப்பா என்கிற உறவானது மறைந்துவிடும். இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கணும் யோசி பாருங்கயா. நம்மளால முடிஞ்சது செய்வோயா, போடுங்கயா, உங்களால முடிஞ்சது போடுங்கயா. அப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த துறவு வாழ்க்கைக்காக, தியாக வாழ்க்கைக்காக சாமியார் வேஷம் போட்டு ஊரை மாத்துறீங்க. வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார் கணேச சர்மா. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? அவரு இப்படி துறவு வாழ்க்கைக்கு வந்ததுனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பயன்? பிராமணன் கையில புல்லும் தர்பையும் சத்திரியன் கையில இருக்கிற துப்பாக்கியும் ஒண்ணும் தெரியுமா? அவன் 50 பேரை சுடுறதுக்குள்ள மந்திரம் சொல்லி சுட்டுப்புடுவான். நமது கலாச்சாரமும் நமது பழக்க வழக்கங்களும் பாசத்தை ஒட்டியே வந்திருக்கிறது. அளவோடு நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. அது எப்படி சாஸ்திரத்தில் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எல்லாம் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் கல்யாணம் அவன் பண்ணிக்கலாம், லைஃப் பார்ட்னர் செத்து போனோம்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கு. ஏன்னு நீ கேள்வி கேள்வி. உன்னை மாடோட ஒப்பிடுறான். நீ வெளில போனா உன்னை அடிச்சு கொண்டுருவாங்கன்றான். அடிச்சு கொள்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஆண்களையும் என்னைக்குமே திருத்தாம இருப்பான். நீ கடைசி வரைக்கும் அவனுக்கு அடிமையாக சேவகையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி வச்சிருக்கானே, நம்மள இப்படி இலக்காரமா பாக்குறானே அப்படின்னு அந்த வீட்டு பெண்கள் தானே கேள்வி கேட்கணும். நோ சூடு, நோ சர்னை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையாக்கிறதுக்கு ஊர் விட்டு ஊர் போனவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆமா, இவங்களே அப்படிதான் தெரியுது. இவரோட பூர்வீகம் திருவாரூர், வலங்கை மாவட்டம், அங்கதான் ஆந்திரா போயிருக்காங்க. ஆமா, இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழப்பு வைக்கலாம்லடா. அப்படி ஒரு நாளைக்கு நாள் முழுதும் உழைப்பவர்கள் இருக்கிறாங்க. அல்லது சமூகத்துக்காக, இன விடுதலைக்காகவோ உழைக்குமர்க்க விடுதலைக்காகவோ போராடி அப்படி ஈழத்துல பார்த்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் பார்த்திருக்கோம், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், உலகம் முழுதும் பார்த்திருக்கிறோம். அதனுடைய கால் தூசின் தூசுக்கும் போராது இதெல்லாம். அத்தகைய உயர் பொறுப்புக்கு வருவதற்கு நான் பார்த்துட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அதனால இது ஒரு எம்டி பில்டப். இது நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அவெல்லாம் கருப்பு, நம்மவெல்லாம் வெளுப்பு. இதுல தெரியல ஓய் யாரு ஒத்துதின்னு. நோகாத நிழல்ல உட்காந்து வேர்வை சிந்தாதனால வந்ததான் சிவப்பு தோல். வேகாத வெயில் மழைன்னு பார்க்காம நெத்தி வேர்வை நிறத்துல சிந்தி குளிச்சதாலதான் அவனுக்கு கருப்பு தோல். இது சம்பந்தமா அந்த பீடத்தினுடைய சங்கராச்சாரியினுடைய ஒரு பக்தர் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழை பாதுகாத்த, தமிழை போஷித்த வேற எந்த அரசியல்வாதிகளுமே செய்ய முடியாத அத்துணை காரியங்களும் தமிழுக்காகவே செய்த ஒரு காஞ்சி மடம், ஒரு திருமடம் உலகத்துல இருக்குன்னா அது மடம் தான். ஓ டே ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. வாருங்கள், ஜெயராமன் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். மானங்கட்ட மடப்பயல, நீ மானுலடா. தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உனக்கு தம்பி. தெலுங்கிலிருந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் தெலுங்கு இல்லை, இருக்காது. கன்னட மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் கன்னட மொழி இருக்காது. மலையாள மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் மலையாளம் இருக்காது. இந்த சமஸ்கிருதத்தினுடைய துணை இல்லாமல், அப்படி என்று அல்ல, சமஸ்கிருதம் உள்நுழைந்து ஊடுருவி அழிக்க முடியாமல் 2000 ஆண்டுகளாய் தொடர்ந்து தோற்று வருகிற ஒரே களம் தமிழ் மொழி. ஒரு நாள் நீ விழுவ, அந்த நாள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வேரோட புடுங்கிடுவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். 97% பேர் ராஜஸ்தானி பேசுவாங்க, 3% தான் ஹிந்தி பேசுவாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு.
மைதிலியாக இருக்கலாம், போஜ்புரியாக இருக்கலாம். இப்படி இந்த மொழிகளை கொன்றொழிக்கின்ற ஒரு 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 கிராதகத்தன்மை இந்த மொழிக்கு இருக்கிறது. ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சு போலாம்னா அப்படிலாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன் போடா. இருக்கிற சின்ன இருக்கார சாமியார், இந்த ஆளு தெலுங்குக்காரன் விஜயேந்திரன். இந்த விஜயேந்திரன் வந்து தெலுங்குக்காரன். ஓகே. கோவிந்தா கோவிந்தா. இந்த ஆளை குழந்த போதே பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. என்ன சார்? தமிழ் நாட்டை சேர்ந்த ஒரு மடத்துக்கு தெலுங்குக்காரன் எப்படி கொண்டு வரலான்னு இந்த மடத்தை தெலுங்குக்காரங்க அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணி இன்னைக்கு அது கடைசியில் தெலுங்குக்காரங்க கைக்கு போயிடுச்சு. கதை இப்படி போகுதா? இந்த மடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழி வாரியாக நம்ம மடம் எப்போதுமே கிடையாது. ஏன்னா மொத்த சனினா வந்து இந்தியாவில் இறங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி காஞ்சி மடத்தை பத்தி என்ன தகவல்னாக்கா, மிக பிரபல அரசியல்வாதிகளுடைய கருப்பு பணம் பூரா அந்த மடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவல் ஒன்று உண்டு. என்னையா சொல்றேன்? உண்மைதாயா சொல்றேன். பொதுவாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்த 3%காரர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது எப்போ வெளியில வந்ததுன்னா, அந்த கடைசியா அந்த மகா பெரியவான்னு ஒருத்தரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு 100 வயசான போது அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணாங்க. பவுன் காசுகளா போட்டு அபிஷேகம் பண்ணாங்க. அது வந்து 1 மணி நேரமா 2 மணி நேரமா அந்த அபிஷேகம் பண்ணாங்க. 1 மணி நேரமா? ஆமா. ஓகே. அவ்வளவு நேரம் கொட்டினாங்க. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? ஆக சங்கர மடத்தில் பணத்தை போட்டால் பாதுகாப்பாக வரியிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம். செய்யறதெல்லாம் ஃப்ராட் தானோ, சாமிக்கு லஞ்சமா? மற்றபடி அது வந்து சங்கர மடங்கிறது வந்து ஒரு அது ஆக்சுவலா சங்கர மடம்ன்றது ஒரு ஜாதி சங்கம். நம்ம ஒன்றும் சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை நம்ம பிராமண சாதி சங்கத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட காப்பாற்றக்கூடியவர்கள் யாரோ அதுதான் அவங்களுடைய பிரையாரிட்டி. அப்படி வழங்கெடுக்கப்படுறதுக்கு துணையாட்டா இந்த மாதிரி கடவுள் என்ற கற்பனைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திர சடங்கு எல்லாம் இருக்குது. அதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா போராடலாம். அதுல நல்லது கெட்டது, ஊழல், யோக்கியம் அயோக்கியம், கிரிமினல் அது கணக்கு இல்லை. நீலாம் சூத்திர பைய படையை தாண்டி வரக்கூடாது. ஏன் சாமி? என்ன சாமி வெளியில நின்று வாருங்கள் இந்துக்களை, நீங்க எல்லா ஜாதியும் வாங்க சண்டை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, நாங்களும் வந்தோம். ஆமாண்டா சூத்திர பையல, வாருங்கள் இந்துக்கள் எல்லாம் படிக்க வெளியில மட்டும்தான், படிக்க உள்ள பிராமின் சூழ்நிலை மட்டும்தான். வாருங்கள் இந்துக்கள் அவெல்லாம் கலவரம் பண்றது மட்டும்தான் இந்துக்கள், காப்பி குடிக்கிறதுக்கு பிராமின் சொல்லி மட்டும்தான். பிளாடி ராஸ்கல். இந்து பத்திரிகையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டாங்க, வேர் இஸ் தி பிரீஸ்ட் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் வந்து. பொண்ணோட ஓடி போயிட்டார். என்ன சார் சொல்றீங்க? இதுவும் ஒரு பசிதானப்பா. பெரிய நகல் ஆயிடுச்சுங்க. அந்த செய்தி வந்துருச்சு. குடகுல இருக்கார் ராதாங்கிற ஒரு பொண்ணோட. அதனால ஆனா பெரிய பெரியவர் இருந்த போதே இந்த நடந்துருச்சு. அவர் இருக்கும்போது நடந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஜெயேந்திர சரஸ்வதி மடத்துக்குள்ளார வரக்கூடாதுன்னு தடுத்து. இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அட அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன், இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. பொதுவா பார்ப்பனர்கள் நம்ம பாண்டே அடிக்கடி சொல்லுவார், பிராமண சமூகம் எப்படி யாராவது வெட்டியிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, ரொம்ப நல்லவங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் சொல்லுவார். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி பல ஜாதியில சாமியார்கள் அயோக்கியத்தனம் பண்ணி அது மாதிரி பெண்களை கேடா பயன்படுத்துவதோ அல்லது வல்லுறவு செய்வதோ அந்த மாதிரி செய்கிறது. எந்த ஜாதியிலையாவது அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க அவரை விடுதலை செய் அப்படின்னு போராட்டம் நடத்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே தான் மனித சங்கிலி நடத்துகிறாங்க. யாருக்கு? சங்கராச்சாரிக்கு ஆதரவாக. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.